கடந்த 2025 தொடக்கத்தில் மின்வாரியத்தின் தலைவராக திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தமிழக அரசு, அப்போதைய திமுக அரசு நியமித்தது. உங்களுக்கு திமுக அரசுல நடந்த நியமனங்கள் எல்லாருமே நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு பணம் கொழிக்கும் ஒரு துறையின் தலைவராக எப்படிப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியை போடுவாங்க? நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரியை போடுவாங்களா? நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல அடிக்க முடியுமா? சோலார் டெண்டர்ல அடிக்க முடியுமா? பிரைவேட் பவர் பர்ச்சேஸ்ல அடிக்க முடியுமா? எதுல பண்ண முடியும்? நமக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் அங்க போடுவாங்க. அப்படித்தான். இன்னொன்னு, அந்த நேரத்தில் அந்த நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயருக்கு தான் திரு சிவசங்கர் அமைச்சர், துறையை நடத்துனது செந்தில் பாலாஜி. அப்ப இது ரெண்டுக்கும் ஏற்றார் போன்ற ஒரு அதிகாரியை அங்க நியமிக்கணும். அந்த அதிகாரியை மாத்தாம நீங்க எப்படி சார் ஊழலை கண்டுபிடிக்க போறீங்க? சொல்றாரு நாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிப்போன்ட்டு. நான் அந்த ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். நான் ஒரு அரசு அலுவலகத்தில் 18 ஆர்டிஸ்க்கு திருடுறதுக்கு எப்படிங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு துணிச்சல் வரும்? அப்படி அது நடக்குதுன்னா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதில் சம்பந்தப்பட்டவர் செந்தில் பாலாஜி மற்றும் சிவசங்கர், அவங்க ரெண்டு பேருமே அங்க இல்ல. இப்ப யார் தொடர்ந்து அங்க இருக்கிறது? திரு ஜே ராதாகிருஷ்ணன் திமுக ஆட்சியிலும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார், இப்போதும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார். அப்ப அவரை மாற்றாம நீங்க எப்படி இந்த ஊழலை கண்டுபிடிப்பீங்க? ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதும் முதல் சந்தேகம் இவரை நோக்கி தானே திரும்பி இருக்கணும். இன்னைக்கு நான் முதல்வர் பார்வைக்கு வச்சிடுறேன். அது நீங்க எல்லாம் இன்டெலிஜென்டான ஆட்கள், பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு தெரியும். நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, நான் சொல்லிடுறேன். பிரதர், உங்களுக்கு தெரியும், சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? இந்த ஏன் மின்வெட்டுனா, எங்க வீட்லயும் மின்வெட்டு போது வருது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 20 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா விளங்குமாங்க அந்த மிஷினு? இன்னும் பல பேர் உங்களில் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அந்த டிவி, ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க இல்லீங்களா? இப்படி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? அந்த பொருள் வாங்க முடியுமா திருப்பி? கேட்டா மின் தேவை அதிகமாக இருக்கிறது, மின் பகிர்மானத்தில் சிக்கல், விநியோகத்தில் சிக்கல் இல்லைன்ட்டு ஒரு புதிய விளக்கத்தை ராதாகிருஷ்ணன் கொடுக்கிறார். உங்களுக்கு மே முதல் வாரத்தில் கத்திரி வெயில்ல இந்த ஷார்டேஜ் நடந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், வெயில் பீக்ல இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு, கேரளாவில் பருவமழை தொடங்கி விட்டது. அந்த பீக் சம்மர்ல இருந்ததோட அதிகமான மின்வெட்டு இப்போது இருக்கிறதா? எப்படிங்க வருது? திமுக அதிகாரிகளை ஏன் இந்த அரசு தேர்ந்தெடுத்து முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கிறது என்பதுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. திமுக அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகள், ஊழல் செய்ய துணை போன அதிகாரிகளை தானே திமுக அரசு தேர்ந்தெடுத்து நியமிக்கும். அதே அதிகாரிகளை முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் நியமிக்கிறீர்கள் அல்லது அந்த அதிகாரிகளை தொடர விடுகிறீர்கள் என்றால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த முதல்வர் விரும்புகிறாரா, தாவேக விரும்புகிறதான்றதான் நான் உங்களுக்கு முன்னாடி கேள்வியா வைக்க விரும்புறேன். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அந்த டாப் டு பாட்டம் ஊழலுங்க. வந்த உடனே அந்த மின்வாரிய தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டாமா? போர்மேனையா மாத்திட்டு இருப்பீங்க? மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போய் ஆய்வு செய்துட்டு லைன்மேன் எல்லாம் 4-5 பேர் சஸ்பெண்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க லைனை புடிங்கி விட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. கீழே இருக்கிற அந்த ஏழை தொழிலாளிகளா ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார்? அந்த ஊழலுக்கு காரணமானவரோ அவரை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க? அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. இவங்க இந்த மாதிரி மாறுதல், அதாவது திமுக அதே அதிகாரிகள் மாறுதல் செய்யாம இருக்கிறாங்கன்னா தொடர்ச்சி சாதக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா திமுகவால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏதுவாக இருக்கும்னு இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. சார், திமுகவால இந்த பல பிரச்சனைகள் திமுகன்றதை நானும் ஒத்துக்கிறேன் சார். நானும் கடுமையான விமர்சனங்கள் பண்ணிருக்கேன். பல பிரச்சனைகள் திமுகவால. ஆனா அந்த திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் மட்டுமே அந்த தவறுகளை செய்திருக்க முடியாதல்லவா? அவர்களுக்கு துணை போனது இந்த அதிகாரிகள் தானே. அந்த துணை போன அதிகாரிகளை நீங்க கூடவே வச்சுக்கிட்டு திமுக பண்ணிடுச்சுன்னு சொன்னா இவங்க எல்லா தகவலையும் திமுகவுக்கு சொல்ல மாட்டார்களா? நான் ஏற்கனவே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன டாக்குமெண்ட்ஸ டிஜிபிக்கும் டிவிஎஸ்சிக்கும் அனுப்புச்சு அப்படின்றது திரு கே நேரு அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பயந்துகிட்டு இருந்தாரு. என்னதான் பண்ணீங்கன்னா யாரோட டிரான்ஸ்கிரிப்ட்லாம் போனுச்சுன்னா கவின் அவரோட பிஏ, அந்த டிவி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல வேலை செஞ்சாங்க திரு நேரு அவர்களோட பிஏ, இவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே மாட்டுச்சு. என்ன மாட்டுச்சுன்னு அவருக்கு தெரியல, நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தியை தவிர. அருண் போய் மொத்தத்தை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு தானே நீங்க இதை பாருங்க, புதிய கட்சி, உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவமே குறைவு,
உங்களுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடும் விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்று பொறுமையாக இருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? குறைந்தது சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஆட்சி செய்ய வேண்டாமா? காவல்துறையில நல்ல அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. பல துறைகளுக்கு டிஜிபி, HOPF ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கிறீர்கள். முக்கிய துறையான லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருப்பு ஆட்டை கொண்டு வந்து நியமிக்கலாமா? நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரே சொல்கிறது. இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் திமுக அரசு போலவே எங்களுக்கு கவலை இல்லாமல் நாங்கள் ஆட்சியை நடத்த போறோம் என்ற எண்ணத்தில் இந்த முதல்வர் இருக்கிறாரா என்ற கேள்வியை தான் நான் வைக்க விரும்புகிறேன். போன ஆட்சியில அதிகாரிகளுடைய ஆட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது இந்த ஆட்சியிலையும் தொடர ஆரம்பிக்குது அப்படிங்கிற நோக்கத்துல எடுத்துக்கலாமா? ஒரு மாதம் தான் ஆகியிருக்கிறது. அதிகாரிகள் ஆட்டம் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த தப்ப பண்ணிடாதீங்க, அவங்க கையில போச்சுன்னா அவ்வளவு அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையே அதிகாரிகள் தங்கள் கைப்பிடிக்குள் வைத்திருந்தார்கள். அந்த அதிகாரிகளை மீறி முதல்வராலும் அமைச்சர்களாலும் எதுவுமே செய்ய முடியவில்லை. நீங்கள் புதியவர்கள், நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வந்திருக்கிறீர்கள். அந்த தவறை செய்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறேன். புரிந்து கொள்வார்கள், கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். என் அருமை நண்பரே, இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. 2 வருஷத்துல 220 நாள் சிறையில் இருந்தது. நான் இப்போதும் இங்கே வந்து புகார் அளித்தது என் உயிருக்கு பயந்தல்ல. திமுக பிரிவிலே கொண்டிருப்பாங்க என்ன, என் உயிருக்கு பயந்தல்ல. இந்த முதல்வருக்கு இது தெரிய வேண்டும். இல்ல உயிருக்கு பயந்து இதை பேசாம இருந்திருக்குன்னா திமுக கட்சியில பேசாம இருந்திருப்பேனுங்க. சரிங்களா? அப்போதான் பெரும் ஆபத்து இருந்தது இல்லையா? இது ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகும்போது பெருந்தொகைகிட்ட போய் வண்டியை கொண்டு போய் விட்டாங்க மீடியன்ல, ஜெயில கையை உடைச்சாங்க. திருச்சியில ராம்ஜி நகர்ல திருச்சி கஸ்டடியில வருண்குமாரோட கஸ்டடிக்கு போகும்போது சாப்பாட்டுல லெட்டை கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அண்ட் கடைசியாக சித்தூர்ல அரெஸ்ட் பண்ணும்போது விடிஞ்சிருச்சு. விடியலன்னா புகாரி இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொல்லணும்ட்டு. இன்னொன்னு கூட மாலதி மாட்டிக்கிட்டாங்க. இவர் இந்த கோபின்ற என்னோட நண்பர், அவர் மாட்டிக்கிட்டாரு. விடிஞ்சிருச்சு மாட்டும் போது. அதாவது நள்ளிரவுல தான் பிடிக்கிறாங்க. நாங்க போறோம், சித்தூர்ல இருந்து ஓங்கோல் வரைக்கும் போயிட்டோம். தெரியல பின்னாடி துரத்திட்டு வராங்கட்டு. உங்களுக்கு போகும்போது விடிஞ்சிருச்சு. அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா புகாரி தான் திருவேங்கடத்தை சுட்டது தெரியுங்களா? அதனால பிளான் சுடுறது. அவனுக்கு பிடிச்சா ஜெயில போயிட்டு வெளில வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி முடிச்சு விட்டுறதுதான் அவங்களோட ஒரிஜினல் திட்டம். ஆனா விடிஞ்சதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. இன்னொன்னு அதர் ஸ்டேட்ல வச்சு இஷ்டத்துக்கு சுட முடியாதனால தப்பிச்சேன். அப்பவே பயப்பில்லை. ஆனால் இப்போது நான் சொல்றது, நான் செத்து போயிடுவேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு சாவை பத்திய அச்சமும் இல்லை. ஆனால் உங்க ஆட்சிக்கு இது எவ்வளவு பெரிய அவப்பெயராக இருக்கும், கரும்புள்ளியாக இருக்கும். திமுக ஆட்சியில் கூட நடக்காத மரணம் தாவே காட்சியில் நடந்ததுன்றது முதல்வருக்கு இழுக்கு என்பதை அவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் சென்று சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த முதல்வரை போல உலகம் அறியாத முதல்வர் அல்ல, உலகத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் முதல்வர் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா?